ஓம் நமோ வெங்கடேஷாய. சென்னையிலேருந்து கிளம்பி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கிரிவலம் நாள் செய்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனோட அபிஷேகம் இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சனிக்கிழமை கிளம்பணும். ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் செகண்ட் ஸ்லாட்டுக்கு அபிஷேகம் டிக்கெட் ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருந்தோம். உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் எப்படி அபிஷேகம் டிக்கெட்லாம் புக் பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்ட்டு. சென்னையிலேருந்து டைரெக்டாக திருவண்ணாமலைக்கு ட்ரெயின்லேயே போகணும் அப்படின்னா மெமோ ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் எங்களுக்கு டைமிங்ஸ் எல்லாம் செட் ஆகலை. சனிக்கிழமை காலையில் பாண்டிச்சேரி மெமோவில் போகலாம் தாம்பரத்தை ஏறி அப்படின்னு பிளான் பண்ணால் அந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து கிளம்புன சோழன் எக்ஸ்பிரஸில் தான் தாம்பரத்தில் ஏறி விழுப்புரத்தில் இறங்கிட்டோம். ஃபஸ்ட்டு திருக்கோவிலூர் திவ்யதேச கோயிலுக்கு போயிட்டு அதுக்கிட்ட இருக்கிற மிக பழமை வந்த ஆதி திருவரங்கம் போயிட்டு திருவண்ணாமலைக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா சனிக்கிழமை பெருமாள் தரிசனம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. சோழன் எக்ஸ்பிரஸில் ஏறி விழுப்புரத்தில் இறங்குறப்போ எங்கள் கூட ட்ராவல் பண்ண ஒரு போலீஸ் சூப்பராக கைட் பண்ணாங்க. கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு கனெக்டிங் ட்ரெயின் புருளியா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு வீக்லி எக்ஸ்பிரஸ் வரும். அந்த ட்ரெயின் திருக்கோவிலூர்லேயும் நிற்கும், திருவண்ணாமலையிலையும் நிற்கும். ஸோ நீங்கள் ட்ரெயின்லேயே சீக்கிரமாகவே திருக்கோவிலூருக்கு ரீச் ஆகிடலான்னு சொல்லிட்டு திருக்கோவிலூர் பற்றின இன்ஃபர்மேஷன், ஆதி திருவரங்கம் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அங்கே தரிசனம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி மணலூர்பேட்டைக்கு வந்து மணலூர்பேட்டையிலேருந்து திருவண்ணாமலைக்கு ரீச் ஆகிட்டோம். அபிஷேகம் டிக்கெட்டில் 5 பேர் போகலாம் அப்படிங்கிறதுனால நான் என்னோடய ஹஸ்பண்ட் கூட 3 பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து இப்போது ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அவங்க கூட தான் சேர்ந்து போனோம். ரூம் அவங்க தான் போட்டிருந்தாங்க. எஸ்டிடி கிராண்டுன்னு சொல்லிட்டு கோயிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. 3 பேர் தங்கக்கூடிய ரூம் இது. ஸோ 2500 ருபீஸ். 2 பேருக்குன்னா 1800 ருபீஸ். இது ஏசி ரூம் சார்ஜ் சொல்கிறேன். சூப்பராக நீட்டாக இருந்தது. பாத்ரூமாக இருக்கட்டும், ரூமாக இருக்கட்டும். அந்த சிஸ்டர் ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க. அது கொஞ்சம் எட்டாக இருந்தது. ஃப்ரீயாக நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே அட்வான்ஸாக ரமண மகரிஷி ஆசிரமில் புக் பண்ணிக்கலாம். லிங்க் வேணும்னா கேளுங்க. இல்லை கோயில் கிட்ட மட்டு மாதிரி ஏதாவது இருக்கா, 100 ரூபாய் 200 ரூபாயில் ஓப்பன் ஹால் அந்த மாதிரினா விருதுநகர் மட்டு இருக்குது. தெற்கு கோபுரத்துக்கிட்ட திருமஞ்சன கோபுரம் அப்படிம்பாங்க. அதோட நம்பர் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஷேர் பண்ணுறேன். இல்லை கமெண்ட்ஸில் பின் பண்ணி விட்றேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. 1500 ரூபாய் கூட ஏசி ரூம் கோயில்கிட்டே இருக்குது. மொசைக்கு அந்த ஃப்ளோரிங் எல்லாமே. சில ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் ஸ்டேக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க. பட் இங்கே நாங்கள் 24 ஹவர்ஸ் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு ரூம். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆகி கிரிவலம் போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோ பேசிக்கிட்டோம். அந்த ஆட்டோ அண்ணா எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க. அவங்க யார் அப்படின்னா திருமலாவில் ஸ்ரீவாரி சேவா செய்கிறவங்க. அதன் மூலமாக தான் எனக்கு அவங்கள தெரியும். ஸோ உங்களுக்கு அவரோட நம்பர் வேணும்னாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோ சார்ஜ் எல்லாம் ரீசனபிளாக சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் கிளியராக இல்லைன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நம்பர் ஷேர் பண்ணுறேன். இவங்க ஆட்டோ டிரைவர் மட்டும் கிடையாது, ஸ்ரீவாரி சேவாக்கும் கூட, திருமலா திருப்பதியில் சேவா செய்கிறவங்களும் கூட. பட் நாங்கள் போன அன்றைக்கி ஊரில் இல்லை அந்த அண்ணன், இவங்க இன்னொருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இவங்க சொன்னதுனால அவரும் சரி ஒரு கோயிலுக்கும் பார்த்து பொறுமையாக இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லி அழைச்சிட்டு போனார். ஸோ அதனால் சாயந்தரம் ஒரு 7 மணி போல் வாங்க ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தோம். ஒருத்தருக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க கிரிவலம் போகிறதுக்கு. நாங்கள் 3 பேர் ஆட்டோவில் போனோம். 600 ரூபாய்க்கு பதிலாக 500 ரூபாய் வாங்கிட்டாங்க. இது ரீசனபிள் தான் எனக்கு பட்டுச்சு. 14 கிலோமீட்டர் ஃபுல்லாக கிரிவலம் வரத்துக்கு. கூடவே ஒரு 4 கோயிலுக்கும் அழைச்சிட்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ வர்த்தாக தான் பட்டுச்சு. நீங்கள் இதை விட வேறு ஏதாவது ப்ரைஸ் சார்ஜில் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இது ஒர்த்தாக பட்டதுனால உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். 7 மணி போல் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த எஸ்டிடி கிராண்டுக்கே அந்த அண்ணா ஆட்டோ எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் கிளம்பி மொத்தம் கிரிவலத்தில் 8 லிங்கங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது இந்திரலிங்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கிட்டேயே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்கம் இது. இந்திரலிங்கம். அம்மன் இந்திராணி அம்மன். எல்லா கோயில்களுமே பெரிய கோயில்கள் கிடையாது, ரொம்ப சின்ன கோயிலும் கிடையாது. ஆனால் ரொம்ப அழகான கோயில். ஓரளவுக்கு க்ரௌட் இருந்தது சாட்டர்டே ஈவினிங் அப்படிங்கிறதுனால. நீங்கள் 7 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதுதான் மேக்ஸிமம் வச்சுக்கணும். சாயந்தரம் கிளம்புறீங்க அப்படின்னா, ஏன்னா சில கோயிலெலாம் 7:45 8 மணிக்கெலாம் நட சாத்திடுவாங்க. அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏர்லியராகவே பிளான் பண்ணுங்கள். இருந்தாலும் இந்த அண்ணா கரெக்டாக எல்லா கோயிலுக்கும் அழைச்சிட்டு போயிட்டாங்க. பட் நாங்கள் போக போக
வெளியில் வரோம், கோயில் நட சாத்துறாங்க. அதனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக பிளான் பண்ணிக்கோங்க, இல்லை டே டைமில் போங்க. இந்த கோயில் வந்து நம்ம வணங்கினால் நீங்காத செல்வமும் அரசு அனுகூலமும் கிடைக்கும் அப்படிம்பாங்க. இந்திரன் வந்து வழிபட்ட லிங்கம் இந்திரலிங்கம். அங்கேருந்து இந்த கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரே நகைக்கடையாக இருக்குது. அதன் வழியாக போய் வெளியில் வந்து அடுத்த கோயிலுக்கு போனோம், அக்னிலிங்கம். திருவண்ணாமலைக்கு கோவிலுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் மாஸ் டெவலப்மெண்ட். சுத்தமாக அப்போ வந்தோமா அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்குது. நிறைய கடைகள். கோவிலுக்கு முன்னாடி வந்திருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட் வருவாங்க நடந்து போகிறதுக்கு. பட் எனக்கு வெறும் காலில் நடக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. அவங்க வருவாங்க. நிறைய பேர் பௌர்ணமிக்கு நடக்கிறவங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க. சிலர் இப்போல்லாம் இங்கே வந்து பௌர்ணமிக்கு நடந்து கிரிவலம் செய்துட்டு திருப்பதிக்கு போகிறவங்களும் இருக்காங்க. ஆட்டோ போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி செட்டாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க கூட சேர சேர அமௌண்ட்டு குறையும். 2 பேருக்கு மட்டும்தான் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இது 2வது லிங்கம், அக்னிலிங்கம். சந்திரனுக்கு இங்கே சிவன் காட்சி கொடுத்துருக்கார். ஸோ இங்கே வந்து கும்பிட்டா மனம் அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அக்னிலிங்கம் 2வது கோயில். மினிமமாக க்ரௌட் இருந்ததுங்க. ஸோ தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம் அக்னிலிங்கத்துலேருந்து. ஒரு சின்ன ரோடுக்குள்ளார இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கோயில். அந்த அண்ணா அப்படியே வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செப்பல்லாம் ஆட்டோலேயே விட்டுக்கிட்டோம். ஸோ அங்கேருந்து கிளம்பி அடுத்து போன கோயில் இந்திரலிங்கம். கிழக்கு திசையில் இருக்குது. ரிஷபராசிக்காரவங்க துளாராசிக்காரவங்க வந்து விசேஷமாக பூஜை செய்தால் நல்லது அப்படிங்கிறாங்க. இந்த அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசையில் இருக்குது. சிம்மராசிக்காரங்க வந்து இங்கே வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ராசிப்படியும் ஒரு லிங்கத்துக்கு சொல்கிறாங்க. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் முடிச்சுட்டு அடுத்து போனது யமலிங்கம். இங்கே வந்து நாம் கும்புறதுனால ஆயுள் நீடிக்கும், வீண் விரயங்கள்லாம் தவிர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விருச்சிக ராசிக்காரங்க இங்கே வந்து கும்பிட்டா நல்லது அப்படிங்கிறாங்க. சீக்கிரமாகவே ஓரளவுக்கு தரிசனம் பார்த்துட்டு வந்த கோயிலில் அப்படியே மூவிங்கில் தான் இருந்ததுனால. ஸோ 3வது கோயில் யமலிங்க கோயில். யமனுக்கு தாமரை மேலே இருந்து சிவபெருமான் காட்சி கொடுத்ததா சொல்கிறாங்க. ஸோ அங்கே தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். பௌர்ணமி மட்டும் இல்லை, நாங்கள் போன அன்றைக்கி நார்மல் டே தான், சாட்டர்டே. அப்போ கூட நிறைய பேர் நடந்து போயிட்டே தான் இருந்தாங்க வெறும் காலோட. ஆக்சுவலாக நடந்து போகிறது தான் விசேஷம். பட் முடியாதவங்க ஆட்டோவில் போய்க்கலாம். வழி ஃபுல்லாக இந்த மாதிரி உட்காந்துருக்குறாங்க நிறைய பேர் சாமியாருங்க. சாரி, எனக்கு அவங்க நேம் தெரியல. அவங்க எல்லாம் சாமியார் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பி அடுத்து போய் வழிபட வேண்டிய லிங்கம் நிருத்திலிங்கம். நிருத்தி பகவானுக்காக சிவபெருமான் இந்த கோயிலில் காட்சி கொடுத்துருக்கார். நிருத்திலிங்கம் குழந்தை பேரு கிட்டும் அப்படிம்பாங்க இந்த லிங்கத்தை வந்து வழிபட்டா. நீங்கள் கிளம்பும் போதே ஒரே இடத்துல வில்வம் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம தட்டில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது அந்தந்த கோயிலில் போய் வாங்கிட்டு இல்லாமல் சிலர்லாம் விளக்கெல்லாம் போடுறாங்க. பட் நாங்கள் அதெல்லாம் செய்யலை. வில்வம் எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே நம்ம தட்டில் கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா அதுக்கு சாத்திடுறாங்க சிவலிங்கத்துக்கு. ஸோ நிருத்திலிங்கம் தரிசனம் முடிச்சுட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி அடுத்த கோயிலுக்கு நாங்கள் போனோம். நிறைய கடைகள், போகிற வழிகள் எல்லாமே நிறைய பேர் நடந்தும் போனாங்க சாயந்தர நேரம். நிருத்திலிங்கம் மேஷராசிக்காரங்க வழிபட வேண்டிய கோயில் அப்படின்னாங்க. அதற்கடுத்து சில எக்ஸ்ட்ரா கோயிலே இறக்கி விட்டாங்க கும்புறத்துக்கு. நேர் அண்ணாமலை கோயில், ஒரு முருகன் கோயில் இருந்தது, அடி அண்ணாமலை கோயில், இடுக்கு பிள்ளையார் கோயில், இந்த மாதிரி இடங்கள்லையும் நிறுத்தி தரிசனம் பார்க்க விட்டாங்க. அந்த 8 லிங்கத்தோடு சேர்த்து சொல்கிறேன். இந்த முருகன் கோயில், பழனி ஆண்டவர் கோயில். ஸோ அங்கேயும் தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து கிளம்பிட்டோம் அடுத்த கோயிலுக்கு.
குழந்தைங்கெல்லாம் கூட நடந்து போகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக எப்பயுமே 30 நாளுமே ஆளுங்க இருப்பாங்க, நடந்துட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. பௌர்ணமிக்கு மட்டும்தான் கிடையாது. ஸோ அடுத்து போய் கும்பிட்டது சூரியலிங்கம். ஆக்சுவலாக 8 லிங்கம் அப்படிங்கிறது இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வாயுலிங்கம், வருணலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம் 8 ப்ளஸ் 2 லிங்கம் இருக்குது, சூரியலிங்கம், சந்திரலிங்கம். அதில் இந்த கோயில் சூரியலிங்கம். ஸோ அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த 8 லிங்கங்களில் இருக்கக்கூடிய வருணலிங்கம் இந்த கோயில், அதாவது 5வது கோயில் அந்த 8 லிங்கத்தில் வருணலிங்கம். வருண பகவானுக்கு இங்கே சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்கார். இந்த சிவனை கும்பிட்டோம் அப்படின்னா சனீஸ்வரனோட அருள் கிட்டும் அப்படிங்கிறாங்க. இது நார்மல் டேயில் போனதுனால இத்தனை லிங்கங்களையும் ஓரளவுக்கு லெஸ் தென் 5 மினிட்ஸ்லேயே தரிசனம் செய்ய முடிஞ்சதாம். மற்ற நாள் விசேஷமான நாட்களெல்லாம் வரும் அப்படின்னா உள்ளேயே போக முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஒரு லிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 1 hour ஆச்சும் ஆகும், நிறைய க்ரௌடு இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ வருணலிங்கத்தை கும்பிட்டுட்டு அடுத்து போன கோயில் ஆதி அண்ணாமலையார் கோயில். இந்த கோயில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஓரளவுக்கு க்ரௌடு இருந்தது. அதாவது 8 லிங்கத்தில் இந்த கோயில் வராது, இதை எக்ஸ்ட்ராவாக கூட்டிகிட்டு போனாங்க. ஆதி அண்ணாமலையார் கோயில். ஸோ அங்கே தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து போன கோயில் இதெல்லாம் கொஞ்சம் அவுட்டர்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. மகர கும்பராசியில் இருந்தீங்கன்னா வருண பகவானை கும்புறது ரொம்ப விசேஷம் அப்படின்னாங்க. ஸோ அடுத்து நாங்கள் போனது வாயுலிங்க கோயில். கடகராசிக்காரங்க கும்பிட்டா இங்கே ரொம்ப விசேஷம் அப்படின்னாங்க. வாயு பகவானாலேயே எழுப்பப்பட்டு சிவபெருமான் வாயு பகவானை ஆட்கொண்ட ஸ்தலம். சின்ன கோயில் தான், கரெக்டாக நாங்கள் போய் தரிசனம் முடித்தோன்னா நட சாத்திட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், 7 மணிங்கிறது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் சாயந்தரம் பிளான் பண்ணுறீங்கன்னா ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வாயுலிங்கம் அண்ட் இந்த வாயு லிங்கத்தை வணங்கினால் கேது பகவானோட அருளும் கிட்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போன கோயில் சந்திரலிங்கம். இந்த கோயில் அதாவது சூரியலிங்கமும் சந்திரலிங்கமும் இந்த 8 கோயிலில் வராது, எக்ஸ்ட்ராவாக நம்ம போன மாதிரி இருந்தது. ஆல்ரெடி சூரியலிங்கம் பார்த்துட்டோம். இந்த கோயில் சந்திரலிங்கம் கோயில். வீடு கட்டுறதுக்காக அந்த கல் அடுக்கி வைப்பாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பி அடுத்து குபேரலிங்க கோயில் நாங்கள் போகணும். 6 லிங்கம் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வாயுலிங்கம், வருணலிங்கம் முடிஞ்சிருச்சு. அடுத்து குபேரலிங்கம், லாஸ்ட்டாக ஈசான்யலிங்கம் தான் இருக்குது. குபேரன் தான் இழந்த செல்வத்தை இங்கிருந்து அண்ணாமலையாரை வணங்கி மறுபடியும் கிடைக்கப்பட்டதா சொல்கிறாங்க. குரு பகவானோட ஸ்தலமும் கூடங்கிறதுனால மீனராசி தனுசு ராசிக்காரவங்க இங்கே வந்து கும்பிட்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னாங்க. குபேர லிங்கம் 7வது கோயில். சீக்கிரமாகவே தரிசனம் இங்கே முடிஞ்சிருச்சு. அடுத்து லாஸ்ட்டாக ஈசான்ய கோயில். அதாவது இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், கிளம்பும்போது ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் கிளம்பணும். நம்ம இருக்கிற இடத்துக்கிட்டே எங்கே பிள்ளையார் இருக்காரோ அங்கே கும்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் 8 லிங்கம் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய முறைகள் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், ப்ராப்பராக எப்படி கிரிவலம் வர்றது அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட்டு கோயில் இது ஈசான்யலிங்கம். வடகிழக்கு திசையில் அமைந்திருக்கிற கோயில் இது. புதனுக்குரிய கோயில் அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரர்களும் இங்கே வந்து கும்பிட்றது விசேஷம் அப்படின்னாங்க. ஸோ 14 கிலோமீட்டர் கொண்ட இந்த கிரிவலத்தில் லாஸ்ட் கோயில் ஈசான்யலிங்கம். ஞானத்துக்கு உரிய கோயில் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து கும்பிட்டா கல்வியில் சிறந்து விளங்குவோம் அப்படிங்கிறது கூட ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோதான், 8 லிங்க தரிசனம். கூடவே மற்ற கோயில்கள் கூட 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. அதாவது 2 லிங்கம் எக்ஸ்ட்ரா, லிங்க கோயில் எக்ஸ்ட்ரா, சூரியலிங்கம், சந்திரலிங்கம், அதோடு சேர்த்து
ஆதி அண்ணாமலையார் கோயில் அந்த மாதிரி ஒரு 4 கோயில் கழிச்சிட்டு போனாங்க. எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த எஸ்டிடி கிராண்ட் கிட்ட இருக்கிற இந்த ஹோட்டல் பொன்ராயரில் இறக்கி விட்டுட்டாங்க நைட்டு டின்னருக்காக. மறுநாளைக்கு அபிஷேகத்துக்கு வந்துருங்க அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓரளவுக்கு மீடியமாக இருந்தது ஃபுட்டிங்க, நார்மலாக இருந்தது. ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு நைட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு காலையில் அடுத்து அபிஷேகத்துக்கு கிளம்பணும். அபிஷேகம் பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அண்ணாமலையார் கிட்ட உட்காந்து அபிஷேகம் அந்த அர்த்த மண்டபத்தில் அவ்வளோ நல்லா இருந்தது. அவ்வளோ கிட்ட கொஞ்சம் நேரமாக உட்காந்து அந்த அபிஷேகம் பார்த்தது, உண்ணாமலையம்மனோட அபிஷேகம் பார்த்தது. ஸோ ஷேர் பண்ணுற ஃபுல் டீட்டெயில்ஸ் அவசியமாக நம்ம அபிஷேகம் பார்க்கணும். மோஸ்ட்லி இனிமேட்டில் ஒவ்வொரு மந்த் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்டேட் வரப்பெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கிரிவலம் போகிறவங்களா இருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய கோயில்கள் பற்றியும் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆட்டோவில் நடக்க முடியாதவங்க ஈஸியாக எப்படி கிரிவலம் போயிட்டு வரலாங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.